Hello students, happy morning to one and all. This week we are going to see about the Unit 4. The topic of the lesson is Delhi Sultanate. In history, this is the fourth lesson. Okay, students. In this week we are going to learn about the administration of Delhi Sultanate and art and architecture of this period. For the reduced syllabus, I have covered that. First topic, Qutbuddin Aibak. Only 3 topics தான் கொடுத்துருக்காங்க. Qutbuddin Aibak and Muhammad bin Tughlaq, and then Muhammad bin Tughlaq and then Lodi dynasty. இந்த 3 topic தான் கொடுத்துருக்காங்க. This thing I have to cover today. Okay students, இதில் தான் question answersம் வரும். Qutbuddin Aibak. First we see about the slave dynasty. ஸ்லேவ் டைனாஸ்டியில் ஃபேமஸான ரூலர் யாருன்னா குதுபுதீன் ஐபக். இந்த ஸ்லேவ் டைனாஸ்டி ரூல்ட் ஓவர் த சப்கான்டினென்ட் ஓவர் 84 இயர்ஸ் த ஸ்லேவ் டைனாஸ்டி ரூல் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு குதுபுதீன் ஐபக்கோட இயர்ஸ் அப்படின்னா 1206 to 1210, only 4 years. He began to rule by establishing Lahore as a capital of the kingdom. Later he shifted his capital to Delhi. ஃபஸ்ட்டு என்ன பண்ணார், லாகூரை கேபிட்டலாக வச்சுருந்தார் தலைநகரமாக. அண்ட் தென் லேட்டர் அவர் என்ன ஷிஃப்ட் பண்ணார், டெல்லிக்கு ஷிஃப்ட் பண்ணார் குதுபுதீன் ஐபக். He was active all through his rule in Delhi, conquering new territories and suppressing rebellion. கலகங்களும் நிறைய கலகங்களை சப்ரஸிங்காக இருந்தார். அண்ட் தென் he was very active. இந்த டெல்லியை ரூல் பண்ணுறதுலையும் சரி, கான்கரிங் நியூ டெரிட்டரிஸ்லாம் அவர் ரொம்ப ஆக்டிவாக இருந்தார். He personally led military campaigns to central and western Indo-Gangetic Plain and left the conquest of the eastern Gangetic Plain to the care of Bakhtiyar Khalji. Aibak built the Quwwat-ul-Islam Masjid Mosque in Delhi. This mosque is considered to be the oldest in India. அவரோட மிலிட்ரி கேம்பெயினு சென்ட்ரல் அண்ட் வெஸ்டர்ன் இண்டோ கேங்கட்டிக் பிளேன் நார்த் இந்தியாவில் அப்படியே அவர் லெட் பண்ண ஆரம்பித்தார். ஃபுல்லாக எல்லாரையும் கைப்பற்றிட்டு ஈஸ்டர்ன் கேங்கட்டிக் பிளேனையும் விடாமல் பீகார் பெங்கால் இருக்கிற சைடு எல்லாமும் அவரோட கவனத்தை செலுத்தினார். அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு மாஸ்க் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணார். அது பேர் தான் குவத்-உல்-இஸ்லாம் மஸ்ஜித். அது பிகம் த ஓல்டஸ்ட் இன் இந்தியாவாக கருதப்படுதுன்றார். He also laid the foundation of the Qutub Minar. பாருங்கள், இங்கே இருக்குது Qutub Minar. And then this was constructed by Qutbuddin Aibak. But he was unable to complete it. அவர் அதுக்கு ஃபவுண்டேஷன் போட்டார், Qutub Minar ஃபவுண்டேஷன் போட்டார். But he is not able to complete it. It was later finished by son-in-law. அவரோட மருமகனால தான் இந்த Qutub Minar முடிக்கப்பட்டது. அவர் பேர் என்னன்னா இல்துமிஷ். ஐபக் died of injuries received during an accidental fall of a horse. அவர் ஒரு குதிரை மேலேருந்து போர் செய்கிறப்ப குதிரை மேலே விழுந்ததுனால அடிபட்டதுனால, அப்புறம் அந்த போலோன்னு ஒரு விளையாட்டு இருக்குது, அந்த விளையாட்டும் போது அடிபட்டதுனால அவர் நிறைய காயங்கள் ஏற்பட்டு 1210 அவர் உயிரை விட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் நம்ம குதுபுதீன் ஐபக் பற்றி படிக்க போகிறது. அண்ட் தென் நெக்ஸ்ட் ரஸியா கியாசுதீன் இதெல்லாம் ரெடியூஸ் சிலபஸில் வரல உங்களுக்கு. அண்ட் தென் நவ் முகமது பின் துக்ளக் பற்றி படிக்க போகிறோம். முகமது பின் துக்ளக் எவ்வளோ நாள் ரூல் பண்ணியிருக்காங்க, 1325 to 1351. He was a learned man, yet he was person of cruelty. Alauddin had conquered, looted and left the old ruling families as in dependents in contracts. என்ன பண்ணார், இவர் ரொம்ப க்ரூயல்ட்டியான பர்சன். அலாவுதீன் ஃபுல்லாக எல்லாத்தையும் அவர்கிட்ட இருந்த எல்லாத்தையும் லூட்டட் பண்ணிவிட்டு கான்கர்ட் பண்ணிவிட்டு அந்த பழைய சார்புடையதெல்லாம் அப்படியே வச்சுட்டு போயிட்டார். அதெல்லாம் மட்டும் விட்டுட்டு போயிட்டார், மற்ற எல்லாத்தையும் கான்கர் பண்ணிவிட்டு போயிட்டார். இன் கான்ட்ராஸ்ட் முகமது பின் துக்ளக் ட்ரீம்ட் ஆஃப் மேக்கிங் த ஹோல் ஆஃப் சப்கான்டினென்ட் இஸ் டொமைன்னா அவருடைய தலன்னு அர்த்தம். With this view to facilitating extending sovereignty, he shifted his capital from Delhi to the center of the kingdom and named. அவர் என்ன பண்ணார், ஸ்லேவ் டைனாஸ்டியில் டெல்லியிலிருந்து தலைநகரமாக முகமது பின் துக்ளக் என்ன பண்ணார், டெல்லியில் அவ்வளோ பெரிய டெல்லி தலைநகரமாக இருக்கிறத மாற்றிட்டு அவர் என்ன பண்ணார், டு த சென்டர் ஆஃப் த கிங்டம் நேம்லி தேவகிரிக்கு எக்ஸ்டெண்ட் பண்ண ஆரம்பித்தார், ஷிஃப்ட் பண்ணிட்டார். He also changed his name. அப்படியும் பண்ணதும் இல்லாமல் ஷிஃப்ட் பண்ணி நேமையும் சேஞ்ச் பண்ணிட்டார், தௌலதாபாத்னு. When Muhammad himself visited that the move was a mistake, he ordered to return Delhi as the capital again. இவன் முகமது பின் துக்ளக்னா அவர் ஒரு சரியான அன்ரூலி பர்சனு,
அவர் வந்து அந்த மாதிரி தான் அவர் செய்கிற வேலை எல்லாமே அந்த ஒரு மாதிரி மூளைக்கட்டத்தனமாக இருக்கும். அந்த மாதிரி தான் எல்லா வேலையும். யாராவது டெல்லியில் இருந்த கேபிட்டல் யாராவது தேவகிரிக்கு மாற்றி அதுக்கு நேம் சேஞ்ச் பண்ணுவாங்களா, அதுவும் அவர் மிஸ்டேக்குன்னு நினச்சிட்டாரு. ஆர்டர் டு திரும்ப என்ன பண்ணார், ரிட்டர்ன் டு டெல்லி ஆஸ் அ கேபிட்டல் அகைன். வென் இபன் பட்டுடா மொரக்கோ ட்ராவலர் வந்தப்போ வாஸ் வித் தி சுல்தான் ரிட்டர்ன் டு டெல்லி. அவரால் அவர் ரிட்டர்ன் வந்தார். மொரக்கோ ட்ராவலர் இபன் பட்டுடான்னு மொரக்கோ ட்ராவலர் அவர். He found Delhi empty, abandoned and not but a small population. அப்போ தான் என்ன இது பண்ணார், ரெகக்னைஸ் பண்ணார் இபன் பட்டுடா. ஐயோ இப்படி டெல்லி எல்லாராலையும் சுரண்டப்பட்டிருக்கு, ஒன்றுமே இல்லையே, கொஞ்சம் பேர் தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லி இபன் பட்டுடா சொல்கிறாரு. It was 40 days march to Daulatabad from Delhi. 40 days ஆச்சு Daulatabad to டெல்லி போகிறதுக்கு. Many people left. Some were hid themselves. அவங்களே மறைஞ்சு போயிட்டாங்களாம். When they were found, they were punished cruelly, even though one was blind and another was a paralytic. அவங்களெல்லாம் கண்டுபிடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கண்ணு தெரியாத போயிட்டுருக்காங்க, பேரலஸ் அட்டாக், கை கால் விளங்காத போயிட்டுருக்காங்க. டிஸ்கிரைபிங் த சிட்டி வாஸ் ஸ்ப்ரெடிங் ஓவர் 8 or 10 miles. ஹிஸ்டாரியன் அப்சர்வ்டு ஆல் வாஸ் டிஸ்ட்ராய்டு. அவங்க 40 நாள் அவங்க மார்ச் பண்ணி வரத்துக்குள்ளே என்ன ஆயிடுது, பிளைண்ட் ஆகிட்டாங்க, பேரலிட்டிக் ஆகிட்டாங்களே. ஆல் வாஸ் டிஸ்ட்ராய்டு. ஸோ கம்ப்ளீட் வாஸ் a ruin that was not a cat or a dog was left among the building of the city in palaces. ஒரு பூனை ஒரு நாய் கூட வாஸ் லெஃப்ட் அமாங் த பில்டிங்ஸ். அப்படியே விட்டுட்டு எல்லாத்தையும் போயிட்டாங்க. இதுதான் அவன் பண்ண முட்டாள்தனம் முகமது பின் துக்ளக். அப்புறம் என்ன பண்ணான்னு பாருங்கள். அதனால தான் துக்ளக் மாதிரி செய்யாதான்னு எக்ஸாம்பிளுக்கு சொல்லுவாங்க. துக்ளக் மாதிரி செய்யாத, அவன் வந்து முட்டாள்தனமாக செய்வான் எல்லா வேலையும். துக்ளக் சேஞ்ச் த அலாவுதீன் சிஸ்டம் ஆஃப் ரெவன்யூ கலெக்ஷன். என்ன பண்ணான்னு பாரு, அதையும் கேபிட்டலை சேஞ்ச் பண்ணது இல்லாமல் அலாவுதீன் ஏற்படுத்தியிருந்த ரெவன்யூ கலெக்ஷன் இவன் சேஞ்ச் பண்ணி கலெக்ஷன் இன் கிரெயின் அண்ட் ஆர்டர் தட் லேண்ட் ரெவன்யூ விச் வாஸ் இன்க்ரீஸ் should henceforward be collected in money. This proved disastrous during famine. When he discovered that the stock of coin and silver was inadequate for minting, he issued a token currency in copper. And then counterfeiting soon became order of the day, and as a result the entire revenue system collapsed. அலாவுதீன் ரெவன்யூ கலெக்ஷன் கிரெயினில் பண்ணதையும் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு, லேண்ட் டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு மக்கள்கிட்ட நிறைய வாங்க ஆரம்பித்தான். இதனால் அவங்களுக்கு என்னது, பஞ்சமான ஃபேமின் நேரத்தில் அவங்க இப்போ தான் டெல்லியிலேருந்து இங்கே வந்த உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்ப கஷ்டப்படுறவங்கக்கிட்ட கலெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்புறம் என்ன பண்ணார், வென் he discovered the stock of coins and silverயும் புதுசாக உருவாக்கிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு issued a token currency in காப்பரில் பண்ணார். அப்புறம் கள்ள நோட்டு, கவுண்டர் ஃபீட்டிங்னா கள்ள நோட்டுகள், அதையும் என்னது அந்த ஒரு சுழல்றதுல இருந்தது. அந்த டைமில் என்ன பண்ணாது, இதனால் இந்த கவுண்டர் ஃபைட்டிங்னால ஃபுல் என்டையர் ரெவன்யூ பிகேம் கொலாப்ஸ். ட்ரேட் சஃபர்ட் ஆர் ஃபாரின் மர்ச்சன்ட் ஸ்டாப்டு பிஸ்னஸ். ட்ரேட் வந்து ரொம்ப சஃபர் ஆச்சு. திஸ் ஃபோர்ஸ் சுல்தான் டு வித்ரா த டோக்கன் கரன்சி. இதனால் என்ன பண்ணுச்சு, இது எல்லாரையும் ஃபோர்ஸ் பண்ணுது, சுல்தான் வந்து டோக்கன் கரன்சியை வித்ரா பண்ணிவிடுங்க and to pay gold and silver coins in exchange. This move led to the state to become bankrupt. இதுதான் வந்து அந்த ஸ்டேட் பிகம் அப்படியே திவாலாகிறதுக்கு பெரிய ரீசனாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. துக்ளக் இன்க்ரீஸ் லேண்ட் டேக்ஸ் இன் த டோயப் ரீஜன். அவர் திரும்ப பண்ண முட்டாள்தனத்தை பாருங்கள். லேண்ட் டேக்ஸு டோயப் ரீஜனில் இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பித்தார். விச் வாஸ் ட்ரிகர்டு ஃபார்மர் ரிவோல்ட். இது எதனால், இது எதுக்கு இன்சிஸ்ட் பண்ணுது, ஃபார்மர்ஸ்க்கு பெசன்ஸ்க்கெல்லாம் ட்ரிகர் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. திடீர்னு லேண்ட் டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணோன்னா என்ன அவனுக்கு கோவம் வரும்ல, அந்த மாதிரி இது கோவப்பட ஆரம்பிச்சது. அதனால் பெசன்ஸ் அபண்டன்ட் கல்டிவேஷன், கைவிடப்பட்டாங்க, கல்டிவேஷன்லாம் கைவிடப்பட்டுட்டு விச் ரிசல்டட் இந்த அவங்க ஃபார்மர்ஸ் எல்லாம் வயல்வெளிக்கு போகலன்னா என்ன ஆகும், விச் ரிசல்ட் ஆஃப் த ஃபேமின், பஞ்சம் வர ஆரம்பிக்கும். அந்த அவனோட காயின் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதை பாருங்கள், காயின்ஸ் ஆஃப் முகமது பின் துக்ளக். துக்ளக் ரூல்ட் அஸ் 25 years ரூல் பண்ணியிருக்கான். டியூரிங் இஸ் லாங் ரெயின் எல்லாமே கஷ்டத்தை தான் நம்ம அனுபவிச்சிருப்போமே. ரிவால்ட்ஸ் ஆஃப் ப்ரொவின்ஷியல் கவர்னர், த கவர்னர் ஆஃப் அவாத், முல்தான் அண்ட் சிந்த் revolted and declared themselves independent. In South India, several states arose. The new Daulatabad and the conquered territories around them were declared independent state sultanate called Bahmani. Bahmani அப்போ என்ட்ரி கொடுக்குறாங்க. It founded after whom it was named was solidarily formed in Tughlaq services. Madurai was proclaimed as a separate sultanate ஆயிடுச்சு in 1335 and பெங்காலும் 1346 இண்டிபெண்ட் ஆயிடுச்சு. துக்ளக் வந்து 23 மார்ச் 1351 இறந்து போயிடுறார். ஓகேவா, இதுதான் நம்ம முகமது பின் துக்ளக் 25 yearsல நம்ம பெரிய தோல்விகள் தான் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து லோடி டைனாஸ்டி பற்றி பார்க்க போகிறோம். In 1489, the Bahalal Lodi was succeeded by his son
சிக்கந்தர் லோடி. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா சையத் டைனாஸ்டி வருது, டைமூர் இன்வேஷன் எல்லாமே வருது. ஃபிரோஸ் ஷா துக்ளக் இதெல்லாம் உங்களுக்கு ரெடியூஸ் சிலபஸில் வந்துடும். இது மட்டும்தான் இப்போ முகமது பின் துக்ளக், லோடி டைனாஸ்டி அண்ட் தென் குதுபுதீன் ஐபக் தான் வருது. ஓகேவா? Bahram Lodi was succeeded by his son Sikandar Lodi. Sikandar was a patron of arts was and learning. He founded the city of Agra and made it his capital. இவரும் பேட்டர்ன் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் லேர்னிங். இவர் வந்து சிட்டி ஆஃப் ஆக்ராவை கேபிட்டலாக வச்சுருக்காரு. He died in 1517 and was succeeded by his son இப்ராஹிம் லோடியால் அவர் சக்சீட் பண்ணப்பட்டார். அவரோட சன், யாரோட சன்? சிக்கந்தரோட சன் இப்ராஹிம் லோடி, who was defeated by Babur in 1526 in the Panipat battle. Thus the Lodi dynasty and the Delhi Sultanate was ended by Babur, who went to establish the Mughal Empire in India. லோடியோடைய எண்டு தான் என்னது, முடிவுக்கு டெல்லி முகல் எம்பையர் வரத்துக்கு காரணமாக இருந்தது 1526 இந்த ஃபஸ்ட்டு பேட்டில் ஆஃப் பானிபட்டில். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் தான் இந்த லெசனு. இந்த லெசனில் வர ஒன் வேர்ட்ஸ் எல்லாம் நான் மார்க் பண்ணி அனுப்புகிறேன். எல்லாம் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், டேக் கேர், பாய்.